ப்ரோ இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு அதை பற்றி நான் படிக்கும்போது அதை பற்றி லேர்ன் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்டராக இருக்கலான்றாங்க. ட்ரேடர்னா யார், இன்வெஸ்டர்னா யார், இதில் ட்ரேடருக்கு என்ன லாபம், இன்வெஸ்டருக்கு என்ன லாபம், இதில் நான் எது எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும், எது எடுத்தால் வந்துட்டு நான் தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு தான் இதில் ரிப்ளை கொடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து என்ன நினச்சேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நினச்சது வந்து ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் செம்மையாக பணம் பண்ணலாம் போல். ஓகே ட்ரேடர் இருக்காங்க, இன்வெஸ்டர் இருக்காங்க. ட்ரேடர்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு ஷேர் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து. ஒரு ஷேர் வந்து நல்லா போயிட்டுருக்கு, ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த ஷேரை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. இது கண்டிப்பாக மேலே தான் போக போகுது. இந்த கம்பெனி வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளான் வந்து ஒரு மேலே போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அந்த ஷேரை வாங்கி வைடா, அதுதான் மேலே போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் வாங்குங்கடா அப்படின்னு வாங்குவாங்க. மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது கம்மியான ஷேர் இருக்கும், நிறைய பேர் வாங்க வருவாங்க, ஷேரோடைய ப்ரைஸ் மேலே போகும். இந்த விஷயத்த முன்னாடியே கணிச்சு எல்லாரும் மார்க்கெட்டில் இப்போ ஷேர் நிறைய இருக்குது, இதுக்கு மேலே வந்து எல்லோரும் அதுக்கு போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு அந்த ஷேரை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போது மார்க்கெட்டில் அந்த நியூஸ் வரும், அதாவது வந்து இப்போது அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிசல்ட் பண்ணியிருக்கு, நல்லா வந்து செம்ம ப்ராஃபிட் அடிச்சு நவுத்திருக்காங்க. இப்போ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, எப்போ நாங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த குவார்ட்டர், அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம், அடுத்த குவார்ட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வந்து க்ரோ பண்ணுவேன், இந்த அளவுக்கு என்கிட்ட கார் விற்கும், இந்த அளவுக்கு ஒரு வண்டி விற்கும், இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நல்ல பிஸ்கெட்டு சாக்லேட்டை விற்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இத்தனை கோடிக்கு ஷேருடைய ப்ரைஸை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கணிச்சு அதை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் வாங்கும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் பார்த்தீங்களா, அப்போது செல் பண்ணிவிட்டு வெளியே வரவங்க பேர் தான் ட்ரேடர். இப்போ அந்த ட்ரேடர் வந்துட்டு கீழே கணிச்சு வாங்கியிருக்கணும், மேலே போகும்போது செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இந்த டைம் பீரியட், அவர் கீழே வாங்கி மேலே விற்கிற டைம் பீரியட் இருக்குல்ல, இந்த டைம் பீரியடை வச்சு தான் அவர் வந்து ட்ரேடராக இல்லையா, என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதே விஷயத்த ஒரு 5 வருஷத்துக்கு இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு இல்லை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கணிச்சு வாங்கியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு கணிச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர். இதே விஷயத்த ஒரு நாளைக்கு கணிச்சிட்டேன், அதாவது நாளைக்கு ரிசல்ட் வரப்போது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் வரும், ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷேரை, இது மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சார்ட்டை பார்த்தேன், பேட்டர்ன் பார்த்தேன், ஓகே வால்யூம் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு, அதை முன்னாடியே வாங்கி வச்சு விற்றுருவாங்க. ஒரே நாள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறவங்க இன்ட்ராடே ட்ரேடரு, வாங்கி லாங் டைம் வச்சுட்டு இருக்கவங்க பார்த்தா ஸ்விங் ட்ரேடர், ஒரு 4-5 நாள் கழிச்சு பிளான் பண்ணுறப்பா அப்படின்றவங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர். அந்த மாதிரி சொல்லிட்டு ட்ரேடர்லேயே எக்கச்சக்கமான டைப் இருக்குது, நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். இந்த பக்கம் வந்துட்டா இன்வெஸ்டருக்கும் அதே தான். லிட்டரலாக சொல்லப்போனால் இவன் ப்ராஃபிட் பண்ணுவான், எல்லோரும் வாங்குவாங்க, ஷேர் மேலே போகும் அப்படின்னு நினச்சி வாங்கி விற்றுட்டு போகிறோம் ட்ரேடரு. கம்பெனி செம்ம கம்பெனிப்பா, தரமான பொருள் பண்ணுறாங்க, கஸ்டமருக்கெல்லாம் இந்த பொருள் செம்மையாக பிடிச்சி போயிருக்கு, இந்த கம்பெனியை விட்டால் இவங்களுக்கு வேறு கம்பெனி கிடையாது வாங்குறதுக்கு, இல்லைன்னா இன்றைக்கி இந்த கம்பெனி வந்து கொஞ்சோண்டு அடிபட்டுருக்கு, ஆனால் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய மேனேஜர்னு பார்த்தா வேறு லெவல் பிளான் வச்சுருக்காங்க, செம்ம பிஸ்னஸ் பிளான் இருக்குது, செம்ம ஃபியூச்சர் இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினச்சி பிஸ்னஸ் பெருசாகும், நிறைய கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க, கம்பெனி வளரும் அப்படின்னு நினச்சி வாங்குறவன் இன்வெஸ்டர். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்லா எடுத்துக்கிட்டா எலக்ட்ரிக் காரை ஃபஸ்ட்டு இவன் தான் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு நிறைய கம்பெனி பண்ணியிருக்கலாம், மார்க்கெட்டுக்குள்ளே நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வந்து கஸ்டமர் கையில் கொடுத்து அழகு பார்த்த ஆள் யார் அப்படின்னா இலான் மஸ்க் தான் தலைவன். அப்போது அந்த ஷேர் வந்து செம்மையாக போகுது, ஃபியூச்சர் பயங்கரமாக இருக்க போகுது, எலக்ட்ரிக் காரை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்வெஸ்ட் பண்ணவெல்லாம் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்துட்டு அந்த லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க இலான் மஸ்கா ஊற்றிப்பான், அவன் ஸ்பேஸ் எக்ஸா அது நாசமாக தான் போகும், அது உருப்படாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது தலைவன் வந்து அந்த டைமில் எல்லாம் பெட்ரோல் காலியாக போகுது, பெட்ரோலுக்கு இல்லை ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது, என்னது குளோபல் வார்மிங்கு, சூடாகுது, கொதிக்குது, சுடுது, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், க்ரீனுக்கு மாறணும், க்ரீன் எனர்ஜிக்கு மாறணும், தேவையில்லாத போட்டு எரிக்கக்கூடாது கண்டதை போனதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்க. அதுக்கான முன்னாடியே தலைவன் வந்து விதை போட்டான், ஆனால் விதை போட்டது நானுன்ற மாதிரி தலைவன் என்ன பண்ணிட்டான், எலக்ட்ரிக் கார் உருவாக்கிட்டான். அப்போது பிஸ்னஸை பிளான் பண்ணியாச்சு. அந்த டைமை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் அவன் என்ன தான் கெட்ட பேர் வாங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலையும் கம்பெனி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ், அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இன்வெஸ்டர். ஒரு கம்பெனியுடைய ஃபியூச்சரை, கம்பெனி வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், கஸ்டமருக்குலாம் அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறவன் இன்வெஸ்டராகவும், ஷேருக்கு டிமாண்ட் வரப்போகுது நாளைக்கு அப்படின்னு வாங்குறவன் ட்ரேடராகவும் இருப்பாங்க. ட்ரேடர் பெஸ்ட்டாக இல்லை இன்வெஸ்டர் பெஸ்ட்டாக? நாளைக்கு ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் நாங்கள் உட்காந்துக்கிட்டு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறப்போகுது, 4.3% ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. மேபி அவங்க ஏதாவது எதனா ஒரு பேட்டர்ன் போட்டு ஓகே இது வந்து நிறைய பேர் வாங்க போகிறாங்க, ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட்டை உடைச்சாச்சு கீழே விழுந்துடும், ரெசிஸ்டன்ஸை உடைச்சாச்சு மேலே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
ஃபார்மேஷன்லாம் இருக்குது. நானும் இனிஷியல் ஸ்டேஜில் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாராலையும் ஈஸியாக மாஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அந்த விஷயம் வந்துட்டு 100% பேருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அந்த 1% நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதில்ல நானும் ஒருத்தன். எப்படி அந்த 1% பேரில் நானும் ஒருத்தன் அப்படின்னு நினச்சதில்ல நானும் ஒருத்தன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது அந்த 1% நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவும் பேசலையப்பா அப்படின்னா ட்ரேடிங்கில் ஏதோ இருக்குது, ஏதோ சம்திங் அங்கே ஏதோ ஒன்று இருக்குடா நல்லா வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். அங்கே அப்படி கிடையாது, அங்கே வர்றதை விட போகிறது தான் அதிகம். அதனால அந்த பக்கத்துக்கு போகிறத விட்டுட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸின்றது பிஸ்னஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ரொம்ப நாளைக்கு கன்சிஸ்டன்சியாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ட்ரேடிங்னா என்ன, இன்றைக்கி சம்பளம் வரும், ஒரு 5000 எடுத்து ட்ரேட் பண்ணுறேன், போச்சா விட்டாச்சு, அடுத்த மாதம் போடுறேன், போச்சா விட்டாச்சுப்பா விடு, இதுக்கு மேலே நமக்கு ட்ரேடிங்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டு ஈஸியாக வெளியே போயிடலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது. 5000 ரூபாயை போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு அடுத்த மாதம் 5000 ரூபாய் போடுவேன், அதுக்கு அடுத்த மாதம் 5000 ரூபாய் போடுவேன். இதுக்கு முன்னாடி போட்ட 5000 ரூபாயை ஐயோ ஒரு ஐஃபோன் வேறு வந்திருக்கு வாங்கணுமே, இல்லையே அல்ட்ரா வாட்ச் வந்திருக்கே ஆப்பிளில் அது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கும், ஒரு 1 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அது வந்த உடனே அது எப்படி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போடாமல் அந்த அமௌண்ட் எடுக்காமல் திரும்ப அதிலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போது லாங் டைமில் பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம் த்ரூ ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனி ஓனருக்கு இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி நமக்கும் இருக்கணும். அதே எக்ஸாம்பிள் தான் இலான் மஸ்க்கு டெஸ்லா மேலே இருந்து நம்பிக்கை தான். அவ்வளோ பிரச்சனை வரும்போதும் அந்த ஸ்பேஸ் எக்ஸில் அத்தனை ராக்கெட்டை வெடிச்சு சேதரும் போதும் கம்பெனி நல்லா போகும் கையில் இருக்கிற மொத்த காசையும் கொண்டு போய் கம்பெனியில் போட்டுட்டு கம்பெனி வரும் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுனால உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா கேட்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எப்படி கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் இழந்துட்டு ₹1 கூட இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எல்லா காசும் நான் கம்பெனியில் தானே போட்டிருக்கேன் அப்படின்ற நிலைமையிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான். நான் வந்து உழைக்க போகிறது கிடையாது, ஒரு நல்ல கம்பெனி ரிசர்ச் பண்ணி பார்த்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கூலாக இருந்தோன்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தா வந்து சேரும். கம்பெனி வளரும்போது கண்டிப்பாக நாமளும் வளருவோம். இதுதான் இன்வெஸ்டர். ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு இன்றைக்கி என்னப்பா ரேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி என்ன ரேட் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவன் இன்வெஸ்டர் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டை வாங்கினா நீ என்ன போய் நாளைக்கு என்ன ரேட்டு, நாளைக்கு என்ன ரேட்டுன்னு பார்ப்பியா? அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ரேட்டுன்னு தெரியும். அப்புறம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து பார்த்தோன்னா தெரியும், பக்கத்தில் இந்த ரேட்டு போயிட்டுருக்கா, இந்த ஃப்ளாட்டுக்காரன் விற்றுருக்கான், ஓகே அப்புறம் நம்ம ஃப்ளாட்டும் ஏறக்குறைய அந்த ரேட்டு கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். காசை போட்டாச்சா, நல்ல கம்பெனியாக, கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லையா, கண்டுக்கு அதை விட்டுரு, அவ்வளோதான் இன்வெஸ்டர். கம்பெனி க்ரோத் ஆகும்போது ஷேர் சத்தியமாக வளரும். கம்பெனி க்ரோ ஆகலை, உருப்படாத கம்பெனியில் காசை போட்டிருக்கேன், இல்லைனா ஒரு ₹2 ₹3 தான் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனியை பார்த்தேன் ₹1 இருந்துச்சு, இப்போ பார்த்தா அது ₹1000 இருக்குது. அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா ₹1 இருக்க ஷேரில் வந்துட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய 5000 கொண்டு போய் போடுறேன், 5000 ஷேர் வாங்குறேன் அப்படின்னு போட்டோன்னா ஊற்றிக்கும். கம்பெனியோடைய பிஸ்னஸ் முக்கியம். கம்பெனி பிஸ்னஸ் செம்மையாக இருக்கணும், பிளான் செம்மையாக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பேசிக்காக பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆகிக்கலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படும். என்னென்னா எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃபண்டு எப்படி ஆட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் காசை கொண்டு போகிறது, அங்கேருந்து எப்படி ஒரு ஷேராக, இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்க சந்தேகம் வரும். இதெல்லாத்துக்கு என்ன தான் சொல்யூஷன் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்குது. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. போயிட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலையா, போகிறீங்க, 2 பிளேலிஸ்ட் இருக்கும், 0 தான் ஒன்று இருக்கும், ஆஞ்சல் ஒன்று சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் நான் பர்சனலாக டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் ஓகே இருக்குமோ அந்த சந்தேகத்துக்கான தீர்வும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த 2 எந்தெந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் தேவை அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதனோட ரெஃபரல் லிங்க், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடியனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.